ஆட்சியாளர்களுடைய சிக்கிக்கிறதுனால மக்களை காப்பாற்ற உருவாக்குறத மக்களே உருவாக்குறதை காப்பாற்றுறதுக்கு நிறுவனம் சட்டத்தை சொன்னாங்க. உருவாக்குற பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. வந்து பெரிய சட்டம் சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள். 1947 முன்னாடி என்ன இருந்ததோ அதுதான். அது கோயிலையே இடிச்சு பள்ளிவாசல் கட்டியிருந்தாலும் பள்ளிவாசலையோ திருக்குறாரையோ இடிச்சுட்டு கோயில் கட்டியிருந்தாலும் அதுதான் இனிமே மாற்ற முடியாது அப்படின்னு போடப்பட்ட சட்டம் தான் அந்த 1991 சட்டம். சரி, அந்த சட்டத்தை பற்றி பேசணும்னா அந்த சட்டம் வளர்ந்துச்சு. ஞானவாதி மசூதி அந்த இதில் அப்படி வழக்கு வந்துச்சுன்னா அந்த வழக்கு எடுத்த உடனே இந்த பாயிண்ட சொல்றாங்க. அந்த 1991 சட்டப்படி இந்த வழக்கு எடுத்து ஆரம்பத்திலே கல்லூரி பண்ணியிருக்கணும். அந்த வழக்கை நீங்க விசாரணை அப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த சட்டத்துக்கு வந்துருந்தாங்க. அந்த ஒரு சட்டம் மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமே இருக்குமா இருக்காதான் தெரியும். வாரணாசியில ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ஒரு கேட்டு இந்தியாவின் தலைநகரமாகவே வாரணாசி ஆகிறது. 2024 முன்னாடி தான் தெரியும் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குமா இருக்காது. அப்படி ஒரு சூழலை இன்றைக்கு இந்தியா சந்திச்சு. இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி நடந்துக்க வேணுங்கிறத பாராளுமன்ற சொன்னார். அன்பு தோழர் கனகராஜன் யாரெல்லாம் இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த அளவிற்கு இறங்கி ஜஸ்டிஸ் முருகேசன் சொன்னாங்க, ஏற்பட அதிகாரிகள் சொன்னாங்க. ஆனால் நமக்காக சிறுபான்மை மக்கள் நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக பேசுவது நடவடிக்கை எடுத்து வாழ்க்கைப்பட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க. நாமக்கல் சேர்ப்பாளர் வழக்கில் ஒரு 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய காங்கிரஸ் சர்க்கார் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இந்த சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சுப்பிரமணிய சாமி போன்ற கேஸ்ல அப்ப 2 ஐஏஎஸ் அரசு அப்ரூவ் போட்டு மத்திய அரசு சேர்ப்பாளர் தாக்கல் செய்யலாம். ராமன் ஒன்றுதான் இல்லைங்க, அது இந்தியாசங்க கடங்க ஒரு பாலமா இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. அதனால சேர்ப்பாளருக்கு கோடி பண்ணிட்டோம். இதை நடத்திட்டு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா அந்த 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரை காங்கிரஸ் ஆட்சியில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படி போய் ராமன் மத்திய சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்ரோச் போடலான்னு யாரும் இங்கே கேட்கணுமா? அப்போ இந்த நாட்டில் யாரும் உண்மையை பேசுவாங்க. சஞ்சய் பட்டன் சொல்லி குஜராத்தில் இருந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் குஜராத் கலவரம் நடக்கும் பொழுது சிஎம் முதலமைச்சராக மோடி வீட்டுக்கு ஒரு கூட்டம் போட்டாரு. ஒரு 2 நாள் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் கண்டு காத்திருக்கேன் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாரு. அதனால இந்த கலவரங்கள் முதலமைச்சர் தான் நடந்துச்சு. விசாரணை கமிஷன் சாட்சி சொல்ல செஞ்சப்பட்டு இன்றைக்கு எதிர்கொள்ளதான் சிறு குழந்தையாக பெரிய அவருடைய மகள் வந்து பெரிய கல்லூரி மாணவியா மலையோட ஒரு கற்பனை பேசினாங்க. யாரும் கலவரம் குஜராத் கலவரத்தில் 3000 பேர் சொல்லுவாங்க. 3 பேர் அப்படின்னு சாட்சி சொல்றதுக்காக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிறைச்சாலையில் இருக்காரு. கொஞ்சமாக நம்ம படிச்சதா யாராவது கேட்டோமா? சரி, அந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கேங்க. ஒரு அக்கறையோடு யாராவது கேட்கிறோமா, கவனிக்கிறோமா? எனக்கு முஸ்லீம்களுடைய கவலையெல்லாம் தான் வெக்கமா இருக்கு. அந்த விஷயத்தை அப்படின்னு எவ்வளவு பாசம் நேசம் அக்கறை இருந்தாலும் வாழ்க்கை நமக்கு அது சிந்தனை இல்லை. நமக்கு கைகளை குடிச்சு சொல்ற கவலை தான், ஆடுகளை குடிச்சு சொல்ற கவலை இருக்கு. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவலை இருக்கா? 24 மருத்துவர்கள் ஒரு டிவி ஒரு முஸ்லீம் கவலை பண்ணணும். எதுக்கு நீங்க எழுதிக்கணும் இல்லை. நாம இன்னைக்கு அந்த உணர்வை வளர்த்துக்கிறோமோ அன்றைக்கு தான் எல்லாம் என்ன சொல்றாங்க. பேசும்பொழுது பெரிய பெரிய தலைவர்களுடைய
செய்வதற்காக நீலச்சட்டைக்காரர்களும் கருப்பு சட்டைக்காரர்களும் சிவப்பு சட்டைக்காரர்களாக இணைந்தாக்கா இவங்களை ஏற்க முடியும் அப்படிங்கிறாங்க. பச்சை சட்டைக்காரர்கள் சேர்க்கவே இல்லை, பச்சை சட்டைக்காரர்கள் இஷ்டே இல்லை. நமக்காக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நாம் சுத்தமாக புரியலாம். இது எல்லாமே இந்த போராட்டம் இருக்க சிஏஏ போராட்டத்தில் முஸ்லிம்களை அடிச்சாங்கிறதுக்காக சேர்த்துவதுதான் முரளிதரனோட முயற்சி. அந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து கட்டப்பட்டிருக்கார். முஸ்லிம்களுக்காக பேசுகிற சஞ்சய் பண்ணி செய்யக்கூட இருக்கார் போல எண்ணற்ற பேருக்கு செஞ்சுட்டே போகலாம். நாங்கள் போராட்டம் ஒரு பயம் இருந்துச்சு. பொதுவாக முஸ்லீம்களை பார்க்க சொன்னல எல்லாரும் நாள் நான் சிறு வயசில் பார்த்துருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா என் வீடு வீடு பஸ்களை தீபாவளி என்ன தீபாவளி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக போராட்டம் கலெக்டர் போயிட்டே இருக்கணும். போராட்டம் இல்லை, அந்த போர்க்குணம் போயிடுச்சு. நம்மகிட்ட இருந்து போராட்டம் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களுக்கு எடுத்து போயிடுச்சு. அது வராது என்ன ஓபேக் மொழிக்கு தெரியாது. எல்லாமே எதிர்ப்ப இன்டர்வியூ எதிர்ப்பு மட்டும் என் கடமை முடிச்சு அப்படின்னு வீதியில எடுத்து போராடும் போதுதான் அந்த ஆட்சியாளர்களை வாசிக்கின்ற ஒரு ஆட்டம். அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். நீதிமன்றம் சொன்னாங்கல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடப்பதற்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டு கேஸ் வந்துச்சு. அப்ப இந்த சுப்ரீம் கோர்ட் எப்படி என்ன பேசுறாங்க, தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து பேசும்போது நான் வந்து கலாச்சாரம் விளையாட்டு அப்படி இப்படிலாம் பேசும்போது அங்கே இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ரொம்ப இலக்காரமாக கேட்டான். அப்படியே வீர சொல்லவா விளையாடுறீங்களா, உயர்ந்த காட்டுறீங்களா அப்படின்னு இலக்காரமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இந்தியாவிற்கு முன்காலமாக போராட்டத்தில் உடைச்சி அவசர சட்டம் ஜல்லிக்கட்டு வந்திருக்காங்க. இப்பயே அதே அரசியல் இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்கிறாங்க தெரியுமா? இப்ப அப்ப ஜல்லிக்கட்டு கூட மாட்டீங்களா அப்படின்னு தமிழ்நாடு கமிஷனுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக நிலவு வாங்கிச்சா நீங்க சிங்க தவிர்த்து வர்றாங்கன்னா ஆட்சி மாற்றனால இல்லை, வீதியில எழுதி மக்கள் போராடலாம். இந்த விஷயத்தை திரும்ப செய்யணும்னா வடவெளி தமிழகம் கொண்டு வைக்கணும் வேணாம் அப்படியே வீதியில் எழுதி போராடுவதனால்தான் நீங்க சமூகம் எல்லாருக்கும் ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடவுளமாக இருந்து இருந்தாலும் ஏன் பள்ளிவாசலுக்கு தேடி வரணும்? மக்கள் ஒன்று கூடணும். பள்ளிவாசல இருந்து ஜமாத்தார உடலுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட மக்கள் நான் மக்கள் ஒன்று கூடுவதற்காக ஒன்று கூட மக்கள் பிரச்சனைகளாக எழுதி அதை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்குதான் ஒரு ஒன்று கூட. அதையும் குறிப்பாக வருஷத்துல ஒரு நாள் எல்லா பள்ளிவாசலையும் கூட்டிட்டு ஒரு திடல எல்லா மக்கள் ஒன்று கூட்டி வருங்க அப்படின்னு வலியுறுத்தப்பட்ட மாதிரி விசாரணை சமூகம். ஆனா நாம இங்க ஒன்று கூட ஒரு விஷயத்துக்கு அது ஒரு கூச்சமாக அது ஏதோ ஒரு முக்கியமான வேலைகளோ ஆகி போராட்டத்துக்கு அழைத்தா இல்லை தீவிர போனீங்கன்னா பாரு வீடியோ எடுத்து அனுப்புனேன் வாட்ஸ்அப்பில் போட்டு பார்த்துங்க அப்படிங்கிற கலாச்சாரம் வந்துச்சு. இந்த வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் வர எல்லா பேசிட்டு ஆட்சியாளர்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அப்படியே சொல்லுவாங்க. வீதியில எழுதி போராடுவதுதான் ஆட்சியாளர்கள் துறை நடந்து அந்த மக்களுடைய உணர்ச்சி புறம்பாக பேசக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வுகள் புரியும். அத்தகைய ஒரு போராட்டம் தான் இந்த அரசாங்கத்தை ஆட்சி மாற்றுவதே எந்த ஒரு விஷயத்திலும் மத்தியில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது. அப்படி ஒரு போராட்டத்தை மக்கள் மத்தியிலே எழுச்சியோடு நடத்தக்கூடிய வல்லமை பெற்ற தலைவர்களாக ஆகவே இதுவே போன்ற விஷயத்தில் நமக்காக
தெரிஞ்சினார். அவர் யாரு? இந்தியாவில் 10 பட்ஜெட் தாக்கல் பண்ணவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதி அமைச்சராக இருந்தவர். அவெல்லாம் முதல்ல காவல்துறையில் மாநில குற்றவாளிகளாக கண்டுபிடிச்சு நியாயமான அதிகாரிகள் கொண்டு வந்தவர். அவர் என்ன பேசினாரு? மக்களுக்காக பணம் சொன்னா என்ன பேசினாரு? புனிதமாக பேசினாரு. நோக்கியா அவர் போயிடுவாரா? ராஜேந்திர ராஜேந்திர பாலாஜி பேசி போட்ட உடனே அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்கள் அவர் ஜெயில் கொடுக்கணும். ராஜேந்திர பாலாஜி சிதம்பரம் என்ன தப்பு ஓடிவாருக்கு உச்சநீதிமன்றம் ஜெயிலிருக்கிறார். ஆக இப்போது நியாயத்தை பேச மக்களுக்காக பேசுவதற்காக யாராவது பாதுகாப்பு வீட்டில் வைக்கணுமா? அப்ப இப்படி செடிக்குள்ளே வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பேசியதற்காக யாராவது பேசிட்டு இருக்கணுமா? அப்ப ஆட்சியாளர்களுக்கு மக்கள் நீதிக்கு வரமாட்டார்கள், இது ஒரு பொருட்டாக மாட்டார்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா எல்லாம் நாளைக்கு இது போன்ற சிந்தனை பயிற்சி செய்யப்படலாம். இன்னும் தீவிரமாக நடக்கும். 2024 மேல நம்ம போராட்டம் உடனே ஒரு பயம் சரி சரி மதுரையில் இருக்கு அப்படிங்கிற மதுரையோட கெப்பாசிட்டி இங்கு போனால் 3000 ஒரு போராட்டத்தில் இறங்கி 3000 பேர் என்ன ஒரு பள்ளிகளை முன்னால் போகக்கூடிய மக்கள் மலையில் 3 பிரதேசம் ஒரு பிரதேசத்தில் 3000 பேர் சிறை இறங்கிருச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. சிறையில் சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி இருக்கணும், சுகாதார வசதி செய்யணும், சிறை அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு இருக்கணும். பாதுகாக்க முடியல, வச்சுக்க முடியல, சாப்பாடு கிடைக்க முடியல, தண்ணி பற்றல, சுகாதாரம் இல்லை, நோய் பரவுது, போக்குவரம் கொடுங்க அப்படின்னு நாம இருக்கிற சிறைக்கு நினைச்சு சிறைக்கு போக நாம பயன்படுறோம். நாம எல்லாரும் சிறைக்கு போயிட்டா அரசாங்கம் பாதுகாக்க முடியல, பராமரிக்க முடியல, எத்தனை சிறைச்சாலை உருவாக்க முடியும்? மதுரை எத்தனை 3 லட்சம் முஸ்லீம் இருக்குமா? 3000 பேர் அழைக்கிற சிறைதான் உங்களுக்கு இங்கே அரசு போராட்டம் தான் நடக்கும் பொழுது, இந்த பிஎஸ்சி ரயில்வே போராட்டம் தான் நடக்கும் பொழுது இங்கே உள்ளாயிரத்தி திருச்சி அனுப்பாங்க, திருச்சி உள்ளாயிரத்தி கோயம்புத்தூர் அனுப்பாங்க. இதுதான் நம்ம நாட்டோட சட்டம். ஆனால் பயம் போராட்டம் அரசாங்கமே அந்த நியாயத்துக்காக நேர்மையாக போராட்டம்னா இதே ஒரு உதவி ஒரு காப்பாற்றலாம். சிறையில் எல்லாருமே காப்பாற்றணும். அதே அல்லாதான் அதே தீர்மானிப்பு நிச்சயமாக நாம் காப்பாற்றப்படுவோம். ஆகவே நமக்காக போராடக்கூடிய, நமக்காக களமாடக்கூடிய சகோதர இயக்கங்களை வலுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக கலந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு போராட்டத்தை அழைத்தால் சாலை செய்ய வேண்டும். இதுதான் நாம் அவர்களுக்கு செய்ய கேட்பாங்க. இதை செய்தால் அல்லாஹ் ஒரு இறைவனால் நிச்சயம் வெற்றிக்கும். இந்த பாசிஸ்டுகளை இவர்களுக்கு ஆட்சி, அதிகாரம், போலீஸ், ராணுவம் இருந்தால் தான் தெரியும். நமக்கு எதுவுமே எல்லாம் வார்த்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட காலத்தில் படிச்சவன் என்னோட ரொம்ப நெருக்கமா பழகிருக்கான். உங்களுடைய அழைக்கிறான். இப்பதான் RSS கருத்துல வருகிறான். அவருக்கு தைரியம் எப்போ வருது? 30 வருஷம் கழிச்சு அவங்க ஆட்கள் ஆட்சியாளர்களாகவும், அவங்க ஆட்கள் நீதிபதிகளாகவும், அவங்க ஆட்கள் போலீஸ் காவல்துறை அதிகாரிகளாக வந்து தைரியம் வருது. எதுவுமே இல்லாம இந்த ஆட்சிக்காரர் ராம ஆட்டாலும் ராவண ஆட்டாலும் நமக்கு தெரியுது. எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏழுடைய எதிர்ப்பு நம்பிக்கை இருக்கும்போது நம்பிக்கை தெரியுங்க. அப்ப நாம இன்ஷா இனி வரக்கூடிய காலங்களில் நமக்காக களமான இயக்கங்களுக்கு பக்கபலமாக அவர்களை அழைத்தால் ஓடி செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இஸ்லாமிய சமூகத்திற்கு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். போராட்டத்தை வளர்த்து வேண்டும், ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று நமக்கு கருத்தை வழங்கிய அவர்களுக்கு நன்றி. மறுபடியாக தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் பாண்டியன் அவர்கள்
நடைபெறப்பட்ட வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமையாகி இருக்கிற தெற்கு மாவட்ட தலைவர் ஒரு ஷேக்காவது அவர்கள் 95 மதுரையிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற நேரடிகளுடைய வரிசையிலே நான் பார்த்த தலைவர்கள் ஏனென்றால் அந்த நிகழ்வை நான் அன்று முதல் இதுவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தற்போது ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மதிப்புக்குரிய கைதவி அவர்கள் 95 முதலிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளராக யார் பொறுப்படுத்தி எழுதினாரோ அவரை இதே குறித்து நான் பார்க்கிறேன். 95 பார்த்தாலே நம்மளால் கடியை கொண்டிருக்கிறார். அன்றிலிருந்து இதுவரை நீண்டு எழுதுகிற அந்த தன்மையை பார்க்க முடிகிறது. இயக்கங்கள் பலவானாலும் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய இயக்கமாக தலைவர்களாக உங்களுடைய பயணத்தோடு தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய தலைவராக உங்களோடு நான் பயணிக்கிறேன் என்ற ஒரு ஒற்றை வாக்குறுதியை முதலிலே 91 இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வர வேண்டிய அவசியம் என்ன? 27 ஆண்டுகள் 92 பிறகு வயசு நடந்திருக்கிறது. 30 ஆண்டுகள் நாம் கடந்திருக்கிறோம். ஒரு தலைமுறை வயது நம்முடைய இளைஞர்களுக்கு பொதுவாக இன்னைக்கு பாதிப்பு இருக்கிறது. மோடி அரசாலும் பிஜேபியாலும் RSS-ஆலும். அதனால் நாம் ஏதோ இஸ்லாமிய அமைப்பிலே அந்த திறனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பாதுகாப்பு மனோபாவம் தான் இயக்கங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது. இயல்பாகவும் சகஜமாகவும் சுதந்திரமாகவும் நடமாடிக் கொண்டிருந்த என்னுடைய சகோதரர்கள் மத பாதுகாப்பும் அமைப்பு பாதுகாப்பும் அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் சட்ட பாதுகாப்பு கிடையாது. ராணுவத்திலே போய் சேர முடியுமா? காவல்துறையில் போய் சேர முடியுமா என்றால் யாரல்ல. ஒரு காலத்திலே புதிய கதையை பார்த்தார்கள். முதலை கதையை பார்த்தால் என்ன அர்த்தம் என்றால் பூமியில் தென்படுகிறதா என்பதை கதையை பார்த்தார்களாம். ஒரு காலத்தில் இன்றைக்கு எட்டி தடுப்பை பார்க்கிற நிலையாக தேர்வு மையங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அறிஞர்களாக இந்த ஒரு தலைவர் இருப்பதை 12 2022 இடையிலே இந்த தலைமுறைக்கு நீங்கள் செய்திகளை சொல்லியாக வேண்டும். 90 நடைபெற்ற ரத யாத்திரை அது ரத்த யாத்திரையாக மாறி போனதை அத்வானியாரை அந்த யாத்திரையை நடத்தியதை நாடு முழுவதும் செங்கை யாத்திரையை நீங்கள் நம்முடைய இளம்பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அதை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்றால் வரலாறு தெரியவில்லாமல் வெறும் பாதுகாப்பு மனோபாவத்திற்காக இயக்கங்களிலே மட்டுமே நாம் குறைக்கிறோமே ஆனால் விவரம் அறியாதவர்களாக மாறி போவார்கள். RSS என்கிற ஒரு புதிய இயக்கம் இங்கே ஒரு பகை உணர்ச்சியை பரவலாக்கியிருக்கிறது. ஆட்சியை மாறி மாறி வந்து அமரக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த இஸ்லாமிய வெறுப்புணர்வை ஏதோ காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள்
எங்கள் வரலாறை நம்முடைய இளைஞர்கள் எடுத்துக்கொண்டார் வேண்டும். இந்த 30 ஆண்டுகளிலே நாம் சந்தித்த அந்த காயங்கள் இருக்கிறது. அந்த காயங்களுடைய வழுக்களை நீங்கள் இளைஞர்களுக்கு காட்டியாக வேண்டும். இஸ்லாமியராக பிறந்திருக்கிறார், இஸ்லாமிய அமைப்பு தான் இருக்கிறது சொல்கிற ஒற்றை சொல் பொருந்தாது என்று நான் கருதுகிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எதை யார் எதை என்ன செய்தான், எதை இந்த மக்களை எப்படி பிளவுபடுத்தினான், நூறாண்டு வரலாறு கொண்ட அந்த எதிரி 2025 அவன் நினைத்ததை எல்லாத்தையும் இந்த அதிகாரப்பூர்வமாக சாதிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கிறார். எந்த கட்சியும் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக வராது என்பதை நான் இந்த மேடையிலே அறிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தான், இஸ்லாமிய அமைப்புகள் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே நேரம் யார் தோழர் என்பதை இந்த மேடை உங்களுக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய வெள்ளைய அமைப்பை சேர்ந்த நானும், பெரியார் அமைப்பை சேர்ந்தவர்களும், அம்பேத்கர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் தோழர்களாக தோழமையாக இருக்க முடியும் என்பதை இந்த மேடை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்த அரசுகள் தான், நாம் வாக்களித்த அரசுகள் தான். ஆனால் விடுதலைக்காக ஓங்கி ஒழித்த தமிழ்நாட்டுடைய குரல் இஸ்லாமிய விடுதலைக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டிய அவசியம் நம் முன்னே சவாலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஓங்கி ஒழிக்கவில்லை, இயக்கங்கள் தயாராக இருக்கிறோம். இயக்கங்கள் முன்னெடுக்க வேண்டும், இஸ்லாமிய அமைப்புகள் முன்னெடுக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்து வீதிகளிலே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை, ஸ்டாலின் அரசை, 10 ஆண்டுகள் தண்டனை முடித்த இஸ்லாமிய சிறைவாசிகள் நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற பொருளை ஓய்வு ஒழிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுடைய வீடுகளிலே நாம் செய்ய வேண்டிய வகையில் இருக்கிறது. அழுகிற பிள்ளைதான் பாட முடியும். நாம் தொடர்ச்சி அகற்காப்பியாக இதை செய்து கொண்டுதான் தடுப்புகள் ஏராளமாக இருக்கிறது. 27 ஆண்டுகள் இஸ்லாமிய அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளும் மசூதி இடிப்பை, ஆலயத்தின் இடிப்பை மீண்டும் மீண்டும் திரும்ப பேசிக்கொண்டே இருக்கும். 27 ஆண்டுகள் என்ன நடந்தது? இன்றைக்கு ராமபுரி கட்டிக் கொண்டிருக்கிறார். விட்டுவிடுவோமா? நாம் தமிழ்நாடு எதுவுமே நடக்காது அவலம்பிக்கைக்கு நாம் தொடரலாமா? அமலம்பிக்கையாளர்களாக நாம் மாறிவிடலாமா? இதை இருப்பது ஒவ்வொரு விழுப்புண்ணையும் வழிகட்டுகளாக மாறிக்கொண்டு நாம் எழுந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை 990 நிறைவேற்றிய சட்டத்தை அமலாக்கு என்கிற இந்த குரல் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து ஒழிக்க வேண்டிய குரலாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை முதன்மைப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவ கட்சிகளுக்கு பாதுகாப்பெல்லாம் கிடையாது. அரசியலோ பாரதிய ஜனதாவையோ ஒருத்தர் பிரபலியமாக வேண்டும், பதவிக்கு பெற வேண்டும் என்று நினைத்தானால் அவன் அன்றைக்கு காலையில ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பதவி சொல்லுகிறான், அங்கே போய் தகராறு செய்கிறான், பூஜை நடத்தாதே, பஜனை நடத்தாதே என பங்கெடுக்கிறான். போலீஸ்காரனும் அவனுக்கு துணையாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீ ஏன் அந்த தெருவில் போய் விடுவிச்ச? நீ ஏன் அந்த தெருவில் போய் நடத்துற என யாரை கேட்கிறான் என்றால், இந்த ஆர்எஸ்எஸ்காரன், பாரதிய ஜனதாக்காரன், இந்து முன்னணிக்காரன் அல்லது அண்ணன் செயலாளர் யாரை கையை காட்டுகிறானோ அவர்களுக்கு போய் ஏன் இங்கே வழிபாடு நடத்துகிறாங்க, வழிபாடு நடத்துகிற சபைக்காரர்கள் இருக்கிற நெருக்கடி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. சில அடையாள போராட்டத்தின் மூலமாக அது ரோமன் கத்தோலிக்க பிரிவாக இருந்தாலும் அல்லது சிஎஸ்ஐ பிரிவாக இருந்தாலும் அவைகளுக்காக கூட ஒன்றாக இருக்கிற போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது. அவை அதில் அடையாளமாக பிஷப் வீதியிலே தயாராக இருக்கிறார். அதே என்பதை நாம் இதைத்தான் கொள்கிறோம். நாம் இந்த
இன்றைக்கு கரம்போக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கரம்போக்கு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் சொந்தமாக மட்டுமில்லை. இங்கே மிக அழுத்தமாக காசியிலே தமிழ்ச்சங்கம் அவன் எங்கே காலை வைத்து சிலை கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டில். அந்த தமிழ்நாட்டுடைய தமிழர்களை ஏமாற்றுவதற்காக காசியிலே தமிழ்ச்சங்கம் இங்கிருந்து ரயில் அழைத்து போறான். அங்க போய் தமிழ் பேசுறாங்க இல்லையோ, திருக்குறளை பேசுறான், தமிழ் செய்திகளை பேசுறான். ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் திருவள்ளுவர் சிலை மூடி கிடக்கிறது, ஒரு ஓரத்தில் கிடப்பில் கிடக்கிறது. அதை திறந்து வைப்பதற்கு நாகேஸ்வரனாக உத்தரப்பிரதேச முதல்வரும் இருக்கிறார், மோடியும் இருக்கிறார். எதையும் அவர்கள் ஒருவரும் தமிழ் பேசி ஏமாற்றுகிறார்கள். மறுபுறம் எந்த திருக்குறளை பேசுகிறானோ அந்த திருவள்ளுவர் வள்ளுவர் சிலை அவர்களுக்கு அதே உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு பூங்காவை கேட்கிறார்கள். இதை வெளியிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எதை சொன்னால் ஏமாற்றலாம். அரசியல் ரீதியாக அவன் திராவிடர்களுக்கு எதிராக கலந்தாடுகிறான், எதிர்கட்சி நான் தான் என மாறுதல் அது அவன் செய்யக்கூடிய வேலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி 90 தொகைக்கு வரை எப்படி சிறிய சிறிய இஸ்லாமியர்களுக்கு பெரிய விஷயமாக மாறிவிட்டது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிஞர்கள் நான் உங்களை பார்த்து கேட்பதுதான் 2014 முதல் முறை, 2019 இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிற பாரதிய ஜனதா 2024 ஆட்சியை பிடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை 2024 ஆட்சியை பிடிக்காமல் கூட போனால் கூட அவர் இந்தியாவுடைய நாமங்களை பிடித்திருக்கிறார். RSS போராக அவருடைய அதிகார மையங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கிராமங்கள் அவர் நெல்லிலே இருக்கிறது. வடமாநிலங்களிலே இருந்து இந்தி படித்தால் வேலைக்கு ஒரு பக்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். வடமாநிலங்களிலே இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். அது வேலைவாய்ப்பாக தெரியவில்லை, ஏதோ ஒரு சதியாகவே தெரிகிறது. கோவை மாவட்டம் நம்முடைய கையிலே RSS கையில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைக்கு நம் கையை போய் கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்தவர்கள் கட்சிகள் நிறைய இருக்கிற மாவட்டம். அது RSS கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிறுத்திய வேட்பாளர்களை பாருங்கள். கன்னியாகுமரி தொகுதி, தூத்துக்குடி தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி, இந்த 3 தொகுதியும் கடலோரத்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் அதிகமாக வாழக்கூடிய தொகுதிகள் அவர் கவனம் வைத்து வேலை செய்கிறார். நாம் திட்டமிட்டு கவனம் வைத்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. RSS யார் என்பதை இங்கே அமர்ந்திருக்கிற சிறுவனுக்கு புரிகிறார்கள். இங்கே 34 நாடுகளை நடந்திருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு RSS என்றால் என்ன? தொண்ணூறு தொகைக்கு செங்கல் யாத்திரையும் ரத யாத்திரையும் நடத்தி எப்படி பாரதத்தில் இடிக்கப்பட்டது என்ற வரலாறு அது கசப்பாக இருக்கிறார். நமக்கு ஒரு தோல்வியாக இருந்தால் கூட அந்த வரலாறை நம்முடைய இளைஞர்களுக்கு நான் சொல்வது இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டுடைய அனைத்து இளைஞர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை ஒருவர் இஸ்லாமிய விடுதலைக்காக கொடுப்பார்கள், மறுபுறம் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக நாம் குரல் கொடுப்பாக வேண்டும். இன்னொரு பக்கம் பார்க்கிறார், எந்த ஒற்றுமைகளை நம்மை உதவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணினுடைய உழைப்பவர்களுடைய ஒற்றுமை, இந்த மண்ணினுடைய சீரானக்கூடிய ஒற்றுமை 10 இயக்கங்களாக 15 இயக்கங்களாக மாறிப்போனால் கூட நாம் ஓர் அணியிலே நிற்க வேண்டிய அவசியம், என் வழியிலே ஒரு கூட்டமைப்பாக நாம் நிற்க வேண்டிய அவசியம். அதிகமான பகைமுதத்தை RSS காரியங்கள் அறிவிக்கிறது. நமக்குள்ளேயே கூட பகைமுதற்சி என்பதை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது அமைப்பு ரீதியாக உருவாகக்கூடிய இந்த பகைமுதற்சிகள் RSS காரனை கொடுத்து வைக்கிறது. RSS காரனை துவைத்தவர்களோடு நம்முடைய மண்ணில் வருமானம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் ஒவ்வொரு அமைப்பும் வளர்ந்து வருவோம். அதே நேரம் திருவாரூருடைய கூட்டு வளத்தை உருவாக்குவோம். தேர்தல் மட்டுமே நம்முடைய இலக்கு அல்ல.
தேர்தல் மட்டுமே நம்ம லட்சியம் அல்ல. 2 எம்எல்ஏ 2 எம்பியா என்பது மட்டுமே நம்முடைய பயணத்தினுடைய நோக்கம் அல்ல. 2024 அவன் ஜெயிக்கிறானோ தோற்கிறானோ இந்தியாவுடைய அதிகாரம் அவன் கையிலே தான் இருக்க போகிறது. அவன் 2024 தேர்தலை நடத்துவானா இல்லையா என்ற கேள்வியை நம்ம எதிர்பார்க்கல. அதிலும் கவனமாக இருக்கிறோம். இந்தியா முழுவதும் எப்படி அவனை தோற்கடிக்கிறது? 49 தொகுதிகள் 40 தொகுதிகள் மட்டுமே இங்கே நம்ம ஜெயிக்கிறோமா சாதிக்க முடியாது. நாடாளுமன்றத்திலே அவன் பெரும்பான்மையை எப்பொழுதுமே கைப்பற்றிக் கொண்டிருக்கிறான். 3வது வரைக்கும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு மீண்டும் மீண்டும் நமக்கான போராட்டம் நாடாளுமன்றமாக இருப்பதற்கான வாய்ப்பு. எத்தனை இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? எதை கேட்க முடிகிறது நினைக்கிறார்கள்? ஒருவனுக்கு பொருந்துகிற விடுதலை என்பது ஏன் இஸ்லாமியர்கள் பொருந்த மாட்டேங்கிறது? தமிழ்நாட்டிலே நம்முடைய நிலைமை இதுதான் என்றார். தமிழ்நாட்டிலே நம்முடைய நிலைமை இதுதான் என்றார். உத்தரப்பிரதேசத்திலே நம்முடைய நிலைமை எதனாக கொண்டிருக்கிறார்? குஜராத்தில் 2000 பேரை படுகொலை செய்த மோடியும் அமித்ஷாவும் தான் இன்றைக்கு நம்முடைய அரசியல் தலைவர்களை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறார். நாம் சவாலாக மாற வேண்டும். நிச்சயமாக நம்முடைய இந்த ஒருங்கிணைந்த போராட்டம் வீதிகளிலே நிரம்புவது என்பதுதான் இஸ்லாமிய சிவாசனை விடுதலை செய்யும். இந்தியாவில் மோடி முன்வர்களுக்கு விடுதலை செய்யும். அதற்கான ஆயத்தத்தை, அதற்கான தயாரிப்பை, அதற்கான திட்டமிடுவதை நாம் முதன்மையாக கொள்ள வேண்டும். தேர்தல் களத்தை வெற்றி பெறுவது என்பதை நாம் நம்முடைய கடமையாக கொள்வது. அதே நேரத்தில் தேர்தல் பல நேரங்களில் நம்மை சிந்தனைக்க நாம் உண்டாக இருப்பது தேர்தல் வரை மோடிக்கு எதிராக உண்டாக இருக்கிறோம். தேர்தல் வரை ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உண்டாக இருக்கிறோம். தேர்தல் வரை வீதிகளில் போராட்டங்களில் ஒரே நிலையில் உண்டாக இருக்கிறோம். தேர்தல் வந்த உடனே சிறை போகிறோம். காரணம், எனக்கு 2 சீட்டு உடனே தெரியாமல் நான் போவது, உனக்கு 2 சீட்டு எனக்கு தெரியாமல் நீ போவது என்கிற நிலையில நம்மை தூண்டுகிற அந்த மனப்பான்மையை, மனோபாவத்தை புரிந்து கொண்டு இஸ்லாமிய சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும். சிறுபான்மை சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும். 2024 தேர்தல் நாம் வாக்களிப்பதற்காக கடமையாக இருக்கிறார். அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வரலாறு விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன என்கிற வரலாறு, ஆயுதத்தில் இணைக்கப்பட்டது எப்படி என்கிற அந்த வரலாறு, உச்சநீதிமன்றமே எப்படி இணைத்தவன் கையிலேயே அந்த இடத்தை கொடுத்தது என்கிற அந்த வரலாறு, சட்டமோ ஆட்சியோ ஏன் தேர்தல் கூட்டணியில் நாம் மட்டுமே இருக்கிற கட்சிகளை கூட நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. பலமாக இருக்கிறாங்களா? கட்சிகள் கூட பாதுகாப்பாக நம்முடைய பலத்தான் தீர்மானமாக மாறும் என்பதை உங்களுக்கு சொல்லி டிசம்பர் 6 நாம் சபரிமலைக்கு நாளாக இருக்கிறோம். கண்ணீர் வடிக்கும் நாள் அல்ல. நாம் இழந்திருக்கிறோம். பாவம் இன்னும் கூட நடக்கலாம். நடக்கலாம் தடுப்போம் என்று நாம் சொல்லலாம். இன்னும் கூட நடக்கலாம். காரணம், எதிரி பலமாக இருக்கிறான். அவன் கையில் இருக்கிற அதிகாரம் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றமாக மாறி உச்சநீதிமன்றமே நீதிமன்றத்தை ஒப்படைக்கிறது என்றால் நீங்கள் எந்த நீதிமன்றத்தை நம்ப முடியும்? நீதிகள் தான் விலகி மக்கள், சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓர் அணியிலே திரளும் போதுதான் தோழர்கள் சொன்னது போல சிவப்பும் நீளமும் கருப்பும் நீங்கள் வேட்டி பிடிக்கிற பச்சையும் ஓர் அணியிலே திரளும் போதுதான் நாம் இங்கே விடுதலையை சாதிக்க முடியும். நேரம் பண்ணி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் நன்றி. தோழர் நமக்காக தேர்தலில் மாத்திரமல்ல, மதங்களை தாண்டிய மனித நேயத்துடன் எப்பொழுதும் செயல்படும் இருக்கக்கூடிய அவர்களோட மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் உரையாற்றுகிறார். தயவு செய்து பின்னர் பகுதியில் அமைதியாகவும்
இது சொல்வதற்கு காரணங்கள் உண்டு. பல சம்பவங்கள், குடும்பங்களான சம்பவங்கள் பலவை கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. நான் உதாரணமாக ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்கு ஒரு பிரமாண்டமான கோயில் இருக்கிறது. ரங்கநாதர் படுத்தறையில் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான கோயில். அந்த கோயிலுடைய கோபுரம் தங்க புறாமப்பட்டிருக்கிறது, தங்கத்தால் பூசப்பட்டிருக்கிறது. பெரிய கோயில். வருமானம் கூட அந்த மாதிரி செய்திருக்கலாம். திருப்பதி கோயிலில் தங்கம் வெளிப்பதை போல இதற்கும் வருமானம் வந்திருக்கலாம், அதை கூட அவர் செய்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாகப்பட்டினத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை இருந்தது. அந்த புத்தர் சிலை கடத்தி வரப்பட்டு அதை குறித்து இந்த கோயிலுக்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியாக உண்மையானால் இப்பொழுது இந்த கோயில் என்ன செய்யும்? இந்த கோயில் இருக்கலாமா? இந்த கோயில் இருந்து அதில் இருக்கிற தங்கத்தை மீண்டும் எடுத்து அதை மீண்டும் உருக்கி மீண்டும் ஒரு புத்தர் சிலையை செய்ய தொடங்கினால் விளைவிட்டார். ஆகவேட்டால் 15க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ வேறு, இந்த தேதியிலிருந்து இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்பொழுது என்ன இருக்கிறதோ அப்படியே இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள தலைவர்கள், ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள தலைவர்கள், மக்களின் ஒற்றுமை மீது நம்பிக்கை உள்ள தலைவர்கள் அன்றே இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்போது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நம்முடைய கனகராஜ் அவர்கள் சில கருத்துக்களை இங்கே பயிற்சி செய்திருக்கிறார். ரயில் போவதற்கான அவசரமாக போயிருக்காரு. ரொம்ப பயனுள்ள கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நம்முடைய விடுதலைக்கு பிறகு பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்நாளில் பலவை நடைபெற்றிருக்கிறது. அத்வானி தலைமையில் ஒரு ரத யாத்திரை நடைபெற்றது. அந்த ரத யாத்திரை நடைபெறும் பொழுது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தவர் VPC எல்லாருக்கும் தெரியும். அந்த VPC-யினுடைய ஆட்சி, அது பிரதமராக பொறுப்பேற்ற ஆட்சி நடத்தின ஆட்சி ரொம்ப வித்தியாசமான ஆட்சி. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகள் இல்லை என்கிற ஒரு கருத்து தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இந்த கருத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் உடன்பாடு கிடையாது. எங்களுக்கு நிரந்தர எதிரி உண்டு. நண்பர்கள் மாறி மாறி வரலாம். எங்களுக்கு நிரந்தரமான எதிரி உண்டு. எந்த சூழ்நிலையும் சமரசம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த நிரந்தர எதிரி யார் என்று சொன்னால், நாங்கள் எந்த ஆண்டு இந்தியாவில் பிறந்தோமோ அதே ஆண்டு பிறந்த RSS இயக்கம். நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தது 1925. அதே 1925ஆம் ஆண்டு தான் RSS இயக்கமும் பிறந்தது. எங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் நீங்கள் அல்ல, இங்க இருக்கிற நீங்கள் அல்ல, இந்த நாட்டு மக்களும் அல்ல, அல்லது நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிற திமுகவும் அல்ல, அல்லது ஏற்கனவே தொடர்பு கொண்டிருந்த அதிமுகவும் அல்ல, காங்கிரஸ் அல்ல. எங்களது உள்ளங்கால் முதல் உச்சம் தரை வரை மிக சரியாக புரிந்து கொண்டவர்கள் RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதே போல RSS இயக்கத்தை அங்குலம் அங்குலமாக அறிந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்டுகள். அதனாலதான் ரெண்டு பேருமே சமற்ற முறையில் எதிரிகளாக இருக்கிறோம். சமரசம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், RSS இயக்கத்திற்கு நாட்டில் 3 எதிரிகள் இருக்கிறார்கள். பரம எதிரிகள் 3 பேர். அதில் ஒருவர் இஸ்லாமியர், மற்றொருவர் கிறிஸ்தவர், மூன்றாவது கம்யூனிஸ்ட். சூழாயத்தை தான்
3 முனை இருந்தோம். ஒரு முனை இஸ்லாமியத்தை அழிப்பதற்கு, மற்றொரு முனை கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கு, மற்றொன்று கம்யூனிஸ்டை அழிப்பதற்கு. இப்போ நாங்கள் எப்படி சமரசமாக முடியும்? சமரசமாக முடியாது. அதனால நிரந்தர நண்பர்களிலே நிரந்தர எதிரிகளிலே என்று 10வது வாரம் பேசக்கூடாது. எங்களுக்கு நிரந்தர எதிரிகள் அவர்கள். எங்களோடு யார் சேர்கிறார்கள், யார் சேரவில்லை, எங்களை யார் ஆதரிக்கிறார்கள், எங்களை யார் ஆதரிக்கவில்லை, தேர்தல் எத்தனை வெற்றி பெற்றோம், எத்தனை தோற்றோம் என்பது குறித்து கவலை இல்லை. அவனை ஒழிக்காம நாங்கள் வர மாட்டோம், எங்களை ஒழிக்காம அவனை வர மாட்டோம். இது பகிரங்கமானது, ரகசியமானது அல்ல, வெளிப்படையானது. ஆனால் நாங்கள் அழிய மாட்டோம், அவர்கள் அழிவார்கள். காரணம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிற தத்துவம் முட்டாள்தனமானது அல்ல, விஞ்ஞானபூர்வமானது. விஞ்ஞானம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றவரை ஒருபோதும் அழியாது. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது விஞ்ஞான கொள்கை அல்ல, அஞ்ஞான கொள்கை. அது வளராது. தற்காலிகமான வெற்றிகள் கிடைக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. தற்காலிக வெற்றியை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் தான் நாட்டில் நிரந்தரமானவர்கள் என்று எவரும் கனவு காண முடியாது, எவரும் கனவு காண முடியாது. ஆனால் அந்த கனவை காணுகிறார்கள். அவருடைய கனவுக்கு சாதகமாக பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. அத்வானி ரத யாத்திரையை தொடங்கினார். விபி சிங் பிரதமராக இருந்தபோது விபி சிங் ஆட்சி என்பது ரொம்ப வித்தியாசமான ஆட்சி. காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஒன்றியத்தில் அமைய வேண்டும் என்பதற்காக இடதுசாரிகளும் ஆதரித்தார்கள், வலதுசாரியான பாஜகவும் ஆதரித்தது. ரொம்ப வித்தியாசமானது. அவர்களும் ஆதரித்தார்கள், நாங்களும் ஆதரித்தோம். காங்கிரஸ் இல்லாத ஆட்சி என்கிறபடி ஆதரித்தோம். அந்த ஆட்சி என்ன செய்தது? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டது. என்ன சொல்லப்போனால், தமிழ்நாட்டு மக்கள் நன்றி விசுவாசம் உள்ளவர்கள் என்று கருதுவார்களேயானால் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பிபிசியை பூஜிக்க வேண்டும், போற்ற வேண்டும். காவிரி நடுவர் மன்றத்தை அமைந்தது பிபிசி தான். தனக்கு எங்க ஆதரவு இருக்கு, எங்க ஆதரவு இல்லை என்று ஆதரவு இருந்து கவலைப்படாமல், ஏனென்றால் பிபிசி ஆட்சியில் இருந்த பொழுது புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒரு உறுப்பினர் ஆதரவை மட்டும்தான் பிபிசி பெற்றிருந்தார். நாகப்பட்டினத்தில் வெற்றி பெற்ற மதிப்பளித்து நடுவர் மன்றம் அமைத்தார். அடுத்தவர் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன? மண்டல் குழு பரிந்துரையை அமல்படுத்த சொன்னார். பிரச்சனை இதுதான். மண்டல் குழு பரிந்துரையை அமல்படுத்தாதே என்று பகிரங்கமாக பிஜேபியால் சொல்ல முடியவில்லை, எதிர்க்க முடியவில்லை. ஆகவே ரதயாத்திரை போறார், ரதயாத்திரை அத்வானி போறார். ரதயாத்திரை தடுத்து நிறுத்தப்பட்டது. யூபிசி நாட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டது. பீகாரில் அத்வானி கைது செய்யப்பட்டார். ஆளுநர் முதலமைச்சர் கைது செய்தார், கைது செய்து சிறை அடைத்தார். உடனே டெல்லியில் இருந்த வாஜ்பாய் என்ன பண்ணாரு? இந்த ஆட்சிகளுக்கு ஆதரவை திரும்ப பெற்றுள்ளது, இந்த ஆட்சியை கவிழ்த்தார். ஆக இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அந்த ரதயாத்திரை பயன்பட்டது. இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், நல்லதாக படித்தது. மண்டல் குழு பரிந்துரை அமல்படுத்தக்கூடாது. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வரும் என்ற காரணத்தினால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ரத யாத்திரையை தொடங்கி கைது செய்தார் என்ற குற்றச்சாட்டை சுமத்தி அந்த ஆட்சியை கவிழ்க்கப்பட்டது. அடுத்தது பாபர் மசூதி. பாபர் மசூதியில் நள்ளிரவு யாருக்கு ரகசியமாக நடந்ததா? ரகசியமாக நடக்கிறார். பகிரங்கமாக அறிவித்துவிட்டு பகிரங்கமாக அறிவித்து
இது குறித்து விவாதம் நடைபெற்றது. வாஜ்பாய் வாக்குறுதி அளித்தார், எந்த பாவ காரியங்களையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னார். கல்யாண் சிங் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தார், எந்த தவறையும் செய்ய அனுமதிக்க மாட்டோம், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம் என்று நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தார். நீதிமன்ற உத்தரவு காட்டி பறந்தது. நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி காட்டி பறந்தது. பகிரங்கமாக சென்று மசூதியை இடித்தார்கள். மசூதியை இடிப்பது ஒரு பாவச் செயல் என்று அத்வானிக்கு தெரியாதா? முரளி மனோகர் ஜோஷிக்கு தெரியாதா? முரளி மனோகர் ஜோஷி மீது தோல்வியில் ஏறிக்கொண்டு கூட்டாடிய உமாபாரதிக்கு தெரியாதா? இதையெல்லாம் கல்வி விட்டு அமைதியாக உட்கார்ந்த கெண்டிமன் வாய்ப்பாடுக்கு தெரியாதா? என்ன சில பேர் வாய்ப்பாயை கெண்டிமன் சொல்லுவாங்க. அவரும் ஆர்எஸ்எஸ் தான், மோடி ஆர்எஸ்எஸ் தான். வேண்டும் என்றே திட்டமிட்டு தான் நிறைவேற்றது. ஒருவேளை பிபிசி நாட்டில் இருந்திருந்தால் பாபர் மசூதி நிச்சயமாக இடிக்கப்பட்டிருக்காது, காப்பாற்றப்பட்டிருக்கும். துரதிருஷ்டம் நரசிம்மராவ் அவர் பிரதமராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் அது தடுத்திருக்கலாம். ஏனென்றால் கூப்பிட்ட தொலைவில் துணை ராணுவ படை இருக்கிறது. மாநில அரசை கேட்காமலே துணை ராணுவ படையை பயன்படுத்தி பாபர் மசூதியை காப்பாற்றியிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர் உடந்தையானார். அப்படித்தான் நான் கருதுகிறேன். சரியா தப்பா அவர் சென்று விட்டார். வேண்டும் என்று இடிக்கப்பட்டது. இந்த இடிக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் லாபம் பெற்றார்களா, நட்டமடைந்தார்களா? நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட செயல் குறித்து இந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் ஒரு 100 கூட்டத்தில் பேசியிருப்போம், இல்லை 500 கூட்டத்தில் பேசியிருப்போம், 1000 கூட்டத்தில் பேசியிருப்போம். இது மிகப்பெரிய தவறு. இது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்திற்கு விரோதமான செயல். இந்த செயலை ஒரு காலை கும்பல் கூட்டம் நடத்தியது என்று நாம் பேசியிருப்போம். அரசியல் ரீதியாக யார் ஆதாயம் பெற்றார் என்ற கேள்வியோடு அடுத்ததாக மோத்தரா ரயில் எரிப்பு சம்பவம். ஒரு ரயில் பெட்டி தீப்பிடித்து இருந்தது. அந்த பெட்டியில் இருந்த பலர் கருகி செத்து போனார்கள். மிக சோகமான சம்பவம், மிக மிக சோகமான சம்பவம். ஆனால் அந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பல 100 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். பெண்கள் சூறையாடப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டன. கர்ப்பமாக இருந்த பெண்களின் உடலில் ஈட்டியை துருக்கி உள்ளே இருந்த கருவை இருந்து ஊர்வலம் பெற்றார்கள். அதில் அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர் தான். அவர் கர்ப்பமாக இருந்த பெண், பலர் அவரை சீரழித்தார்கள். கர்ப்பமான பெண்ணென்றால் பேருக்கு சொல்லுகிறார்கள். இங்கே எந்த பெண்ணும் ஏறல. அந்த பெண்ணை சீரழித்தார்கள், அவருடைய தாயாக சீரழித்தார்கள், குழந்தைகளை கொன்றார்கள், பல பேரை கொன்றார்கள். அந்த பெண் எப்படியே தப்பித்து அறிந்து போய் போராடி நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்காடி அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றிருந்தது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பொழுது இந்த பெண்ணுக்குரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும், அவருக்கு ஒரு வீட்டை வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும் என்றெல்லாம் தீர்ப்பளித்தது. அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். எட்டரைக்கு 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தண்டனை காலம் முடிவதற்கு முன்னதாக விடுதலை செய்யப்பட்டார்கள். இங்கே நம்முடைய தலைவர் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்த பொழுது சாரணையே இல்லாமல் ஏராளமான இஸ்லாமிய சிறையில் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டாம், மற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்படுகிறார்கள், இப்படி என்ன காரியத்திற்காக விடுதலை செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எழுப்பியிருக்கிறார்கள். எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். திரும்பவும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு வரும் என்று தெரியவில்லை. அந்த மோட்டர ரயில் தீர்ப்பு சம்பவத்திற்கு பிறகு அரசியல் ஆதாயம் பெற்றது யார்? குஜராத் மாநிலத்தில். இதை
யோசிக்க வேண்டும். வழங்கியதான். இப்பொழுது பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். பகிரங்கமாக எந்த ரகசியம் கிடையாது. 2 மாநிலத்தில் தேர்தல், அந்த தேர்தல் அறிவிக்கிறாங்க. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பகிரங்கமாக அறிவித்து அதை நாடு முழுவதும் கொண்டு வருவோம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். இது எந்த அடிப்படையில் சாத்தியமாகும்? ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? அந்த சட்டத்திற்கு நாம் எல்லோரும் உட்பட முடியுமா? நிச்சயமாக கடமை சாத்தியம் கிடையாது, உட்படவும் முடியாது. ஆனால் சொல்லுகிறார்கள், மிக துணிச்சலாக சொல்லுகிறார்கள். ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? பாபர் மசூதியில் ராமர் பிறந்தார். நான் ஒரு ஆர்கியூமெண்ட் கேட்டேன். ராஜாஜி 2 புத்தகங்களை எழுதிய தன்னுடைய வாழ்க்கையை செய்த மிகப்பெரிய புண்ணியமாக சொல்லியிருக்காரு. ஒன்று மகாபாரதம், ஒன்று ராமாயணம். அந்த ராமாயணத்தை பற்றி எழுதும்போது முன்னுரையில் குறிப்பிடுகிறார், வால்மீகி ராமனை மிகச்சிறந்த அரசனாக வர்ணித்தார். நம்முடைய கம்பன் தான் அவனை வெறும் மனிதனாக பார்க்கக்கூடாது, அரசனாக பார்க்கக்கூடாது, அவனை கடவுளாக பார்க்க வேண்டும் என்று நம்ம ஊர் கம்பன் தான் கடவுளாக வர்ணித்தார். ராஜா எழுதினதுதான் இது பண்ணுறது படிச்சிருக்கேன். சரி, அவர் கடவுளாக இருக்கட்டும் அல்லது மனிதனாக இருக்கட்டும் ராஜாவாக இருக்கட்டும், அந்த கதையின்படி ஒரு இணை கொடுக்கப்பட்டு ஒரு நல்ல கதை, நல்ல ருசிகரமான கதை படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தசரதன் மன்னனுடைய மகன் ராமன். மன்னனுக்கு அரண்மனை உண்டு. ராணிக்கு பிரசவம் கேட்கணும், தெருவு ஏறணும். நம்மோடு போன மனிதன் பிரசவம் ஆகுது, வயலில் கடவுள் போது பிரசவம் ஆகுது, வேலைக்கு போகிறது பிரசவம் ஆகுது. மன்னரின் மகன், மன்னரின் மனைவி வந்து ஒரு மசூதியை பார்த்தா போய் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்தை பார்த்தா ஒரு பிரசவம் பண்ணுவாங்க, அரண்மனையில் பிரசவம் ஆகும். ஏன்னா மன்னரின் மனைவி ராணி வெளியே வர முடியாது. மன்னரைக்கு எதிர்த்து அழைச்சிட்டு போனாங்க, இல்லை என்றால் அரண்மனை பாதுகாப்பாக இருப்பார். அவரை பராமரிப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தோழிகள் உண்டு. அதுவும் கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் இந்த தோழிகள் எப்படியெல்லாம் பராமரித்திருப்பாங்க நமக்கு தெரியும். அப்படின்னா அரண்மனையில் தான் நாம் கொடுத்துருக்கோம் முறைப்படி. ஏன் இங்கே வந்து போகலாம் தெரியல. இது எல்லாம் போகிற போக்கில் எளிதாக சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. அப்போ வேண்டும் என்று அங்கேதான் பிறந்தார் என்ற ஒரு கருத்தை உருவாக்கும். ஏன்னா ராமன் மீது மற்ற பக்தி இருக்கிறது. இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, கடவுள் நம்பிக்கை உடையவர்களுக்கு ராமன் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் அங்கேதான் பிறந்தார். அந்த பிறந்த இடத்தை இஸ்லாமியர்கள் அபகரித்து ஒரு மசூதியை கட்டிவிட்டார்கள். ஆயிரக்கணக்கான இடிக்கிறவர்களுக்கு தான் இடிப்புக்கு ஒரு நியாயத்தை கட்டுகிறார். இடித்தது பாவம் செயல் என்று மற்றவர்கள் சொல்வதற்கு இடமளிக்காத வகையில் ஒரு நியாயத்தை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, என்னைக்கு வேணாலும் இருக்கலாம், இருக்கிறது முடிவெடுத்துதான். வன்முறையாளர்களுக்கு எப்போ வேணாலும் வன்முறை செய்யலாம். ஏன் டிசம்பர் 6ஆம் தேதி தங்களுக்கு வாழ்வெடுத்த மகான் என போற்றி வணங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பேர் நினைவு வரக்கூடாது. அம்பேத்கர் பேர் இப்போ பாருங்க, இங்கே 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து நம்ம எக்மோர் ஸ்டேஷனுக்கு போக முடியாது, மதுரை ஸ்டேஷனுக்கு போக முடியாது. நூற்றுக்கணக்கான போலீஸ் இருக்கணும். எதுக்கு போலீஸ்? பாபர் மசூதி இருக்கிறார். அம்பேத்கர் வீட்டார் கேள்ப்போ இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த மாபெரும் மகான், மிகப்பெரிய பேர் அறிஞர். அவர் என்ன ஆகிட்டாரு? அவர் வாழ்க்கைப்பட்டு விட்டார். அதற்கு பதிலாக மசூதி பேசப்படுகிறது. இடிக்கப்பட்டதா அந்த நாளில் இஸ்லாமியர்கள் வன்முறையை செய்வார்கள், குண்டு வெடிப்பார்கள், குண்டுகளை
இருக்கு. ஆகவே ரயில் நிலையத்திற்கு, விமான நிலையத்திற்கு, பேருந்து நிலையத்திற்கு பாதுகாப்பு. இப்படி எப்படி திசை திருப்புவது என்பதை மிக கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இதெல்லாம். அப்ப எடுக்கிற நடவடிக்கை கூட பண்றோம். மதத்தின் பெயராலும் கடவுள் நம்பிக்கை என்ற பெயராலும் ஒரு வாக்கு வங்கியை வலுவாக உருவாக்குவதற்குள்ள ஒரு முயற்சியாக மேற்கொள்கிறார். அதற்கு எது பயன்படுகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய எதிர்ப்பு பயன்படுகிறது. இரண்டாம் நடைபெறும் பொழுது ஒரு கவிஞர் சொன்னான், பாடினான், யுத்தம் முடிந்த பிறகு இஸ்லாமியர்களை தாக்கினார்கள். ஹிட்லருடைய நாஜி படைகள் இஸ்லாமியர்களை தாக்கினார்கள். எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று நான் அது குறித்து கவலைப்படவில்லை. என்ன தாக்கப்படுவது இஸ்லாமியர்களை, எனக்கு அது குறித்து கவலை இல்லை. அடுத்ததாக கிறிஸ்தவர்களை தாக்கினார், என்னை தாக்கவில்லை. ஆகவே கிறிஸ்தவர்களை தாக்குகிறார் என்று நான் அது குறித்து கவலைப்படவில்லை. கம்யூனிஸ்டுகளை தாக்கினார், கம்யூனிஸ்டுகளை தாக்குகிறார், என்னை தாக்கவில்லை என்று நான் அது குறித்து கவலைப்படவில்லை. இப்பொழுது அவன் என்னை தாக்குகிறான், கேட்பதற்கு நாதி இல்லை, கேட்பதற்கு நாதி இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் பேர் உண்மை. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிற கட்சி அரசியல் கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக விமர்சிக்கிற அமைப்பு கம்யூனிஸ்ட் இயக்கம். மிக கடுமையாக அது சிபிஎம் இருக்கும். ஆனால் ஒருபோதும் மோடி வருவது கிடையாது, ஒருபோதும் விமர்சித்தது கிடையாது. மாறாக யார் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க? காங்கிரஸ். காங்கிரஸ் அல்ல, நேரு குடும்பத்தை. நேரு குடும்பத்தை தகர்த்தெறிந்தால் காங்கிரஸ். சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ளப்பட்டால் நேரு குடும்பத்தை தகர்த்தெறிந்தால் காங்கிரஸ் கட்சிக்காரி. அதான் யதார்த்தமான உண்மை. ஆக நேரு குடும்பம் திரும்ப திரும்ப குறிவைத்து தாக்கப்படுகிறது. மோடி பேசினாலும் சரி, அமித்ஷா பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி. காங்கிரஸ் காட்சி பண்ணியாச்சுன்னா காங்கிரஸ் 1000 பணம் தந்தாரு. காங்கிரஸை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்ட கட்சி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மதச்சார்பின்மை கொள்கையில ஒரு பெருமளவுக்கு நம்முடைய இருக்கிறார். இப்போ நாடு ஒரு பெரிய நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் அந்த கட்சி இருக்கிறது. இடதுசாரிகளை காட்டிலும் ஒரு பலமாக இருக்கிறார்கள். அவர்களை காலி செய்திருந்தால் அதுக்காக எங்களை காலி செய்யலாம், ஒவ்வொன்றாக காலி செய்வது. அதே போல் மத ரீதியாக அங்கொன்று இன்னொன்றுமாக நடைபெறக்கூடிய சம்பவங்கள் தீவிரவாதம் எல்லா மதத்திலும் இருக்கு. RSS காட்டில் தீவிரமான அமைப்பு இந்தியாவில் எந்த அமைப்பு? RSS காட்டிலும் தீவிரவாத அமைப்பு எங்கேயும் கிடையாது. மிக மோசமான தீவிரவாத RSS தான். உலகத்தில் இருக்கிற நாடுகளுடைய வரலாற்றை நாம் படிக்கிறோம், கேட்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு தலைமையாற்றிய தலைவர் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவார் அல்லது குடியரசுத் தலைவர் ஆவார். இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்திற்கு தலைமையாற்றியது யாரு? அன்றைக்கு இருந்த கட்சிகள் 3 கட்சிகள் தான். காங்கிரஸ் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த 3 கட்சி தான் இருந்த இந்தியாவுல. இந்த 3 கட்சிகள் இருந்தாலும் கூட நாட்டு மக்கள் அனைவரையும் கொண்டு நிறுத்திய பெருமை காந்திக்கு உண்டு என்பதை எவராலும் மறுக்க முடியாது. ஒரு 4 முறை வேண்டிய ஒரு குண்ட போட்டு மனுஷன் லண்டனுக்கு அதே வேண்டியதான் போனார். ஆடையை மாற்றிய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது. காந்தி ஆடையை மாற்றிய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது. ஆடை எங்க மாற்றினாரு? இதே மதுரையில் தான் மாற்றினார். அவர் மதுரைக்கு வந்த பொழுது வரவேற்க தெரிந்திருக்கிற மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் மேலாடை இல்லாமல் இருந்தார்கள், மேல் சட்டை இல்லாமல் இருந்தார்கள். காந்திக்கு ஆச்சரியமாக இருந்தது, வியாபாரம் இருந்தது. உதவியாளர் கொண்டு
இரவு தூங்காமல் உரையாடி கொண்டே இருந்தார். யாரோட? மனசாட்சியோடு உரையாடி கொண்டிருந்தார். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மனசாட்சி இருக்கா? அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக மனசாட்சி ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதை பற்றி பேசினா நம்ம பைத்திய காரணம். எங்க விற்கிதுன்னு கேட்கலாம், எங்க கிலோ என்ன வேணும்னு கேட்கலாம், மதுரையில் வாங்கினா வேலை நடத்தா இருக்குமா, இல்லை திருநெல்வேலியில் வாங்கினா வேலை நடத்தா இருக்குமான்னு கேட்கலாம். மனசாட்சி காந்தி மனசாட்சியோடு பேசினார். அவருடைய மனசாட்சி அவரை பார்த்து கேட்டார். எந்த தேசத்து மக்கள் விடுதலைக்காக போராடுகிறார்களோ அந்த தேசத்து மக்களுக்கு மேலாண்மை என்றால் என்னவென்றே தெரியாத பொழுது நீ ஆனப்படாமல் உடையலாமா என்று கேட்டார். காலநிலத்தை கல்வி இருக்கிறார்கள். நான்கு வெற்றியில் இருந்தோடும் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல லண்டனுக்கு செல்கிற பொழுதும் அதே உதவிதான் சென்றார். நாடு விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் இந்தியாவில் பிரிந்தது. மத கலவரங்கள் வட மாநிலங்களில் ஒழுங்கு வெட்டி இருந்தது. தமிழ்நாடு எப்பொழுது இந்த மத கலவரங்களுக்கு ஆட்பட்ட மாநிலம் அல்ல. இங்கு ஒன்றுக்கு மூன்று மாநிலங்கள் சம்பவம் இருந்தாங்க தவிர ஒரு பெரிய அளவிற்கு கலவரங்கள் நடைபெற்றது கிடையாது. கலவரம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் வட மாநிலங்கள் அப்படி இல்லை. இன்றைக்கும் அது தொடர்கிறது. மிகப்பெரிய கலவரங்கள் தீமூட்டி எரிந்த பொழுது இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கில் வெட்டி சாட்டப்பட்டார்கள். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறது இந்துக்கள் வெட்டி சாட்டப்பட்டார்கள். ரத்தாது பெருக்கெடுத்து ஓடியது. வேற யாரும் போகல, காந்தி தான் போனார். அப்படி போகிற பொழுது காலை கடந்த செருப்பையும் காலத்திலிருந்து வெட்டுக்காரோடு சென்றார், எதிர்காரோடு சென்றார். இங்கே ஆடையை கட்டினார். கலவரம் நடைபெற்ற பொழுது கலவர பகுதிக்கு செல்கிற பொழுது காலையில் கடந்த செருப்பை கல்வியை கொண்டு மிக துணிச்சலாக கலவர பகுதிக்கு சென்று அமைதியை நிலைநாட்ட நல்லிணக்கத்தை உருவாக்க பெரும் பங்கெடுத்துக் கொண்டு பெரும் வெற்றியை பெற்றார். முழு வெற்றியை பெற முடியவில்லை. இப்பதான் கடைசியாக சொன்னார், என்னுடைய வாழ்க்கையான எத்தனையோ போராட்டங்களை தலைமையாக நடத்தியிருக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கிறேன், தோற்று போயிருக்கிறேன். ஆனால் இது எனது வாழ்க்கையின் கடைசி போராட்டம். இந்த போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறேன். அமைதி திரும்பினால் எனது உயிர் படைக்கட்டும். அமைதி திரும்பவில்லை என்றால் எனது உயிர் மண்ணோடு மண்ணாக வடியட்டும் என்று காலவரையற்ற உண்ணாவிரத்தை மேற்கொண்டார். அப்படிப்பட்ட மனிதர் அமைச்சரவை அமைக்கிற பொழுது பிறரை பார்த்து ஆட்காட்டிகள் நீண்டதை தவிர தன்னை நோக்கி மடக்கவில்லை. அவர் விரும்பியிருந்தால் குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கலாம், அவர் விரும்பியிருந்தால் நாட்டின் பிரதமர் ஆகியிருக்கலாம். அவர் நினைக்கவில்லை, கருதவில்லை, விரும்பவில்லை. மாறாக மக்களின் செல்வாக்கு பெற்ற தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கட்டும் என்று சொன்னார். சட்டமன்ற அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கட்டும் என்று சொன்னார். பாபு ராஜேந்திர பிரசாத்தை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் என்று சொன்னார். மற்றவர்களே அடையாளம் காட்டி அழகு பார்த்த மா மனிதர். நாடு விடுதலை பெற்றுவிட்டது. நாட்டினுடைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு, குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத், உள்துறை அமைச்சர் யாரோ இருப்பு மனிதர் சொல்றார்கள் வல்லபாய் படேல், சட்ட அமைச்சர் அம்பேத்கர். நாடே நம்முடைய கையில், நாடு நம்முடைய கையில், காவல்துறை நம்முடைய கையில், நீதிமன்றம் நம்முடைய கையில், அனைத்தும் நம்முடைய கையில். நம்ம கைக்கு வந்த பிறகு இந்த தேசத்தின் விடுதலைக்கு தலைமையாகிய வெற்றி கண்ட மகாத்மா காந்தி, தேச பிதாவை கொண்டாடப்பட்ட காந்தி எத்தனை ஆண்டுகளாக உயிரோடு இருந்தார்? 5 மாதம் 15 நாட்கள், 6 மாதம் கூட உயிரோடு இல்லை. யார் சுட்டுக் கொண்டது? RSS இயக்கத்தை சேர்ந்த கோட்சே சுட்டுக் கொண்டார். சாவர்கர் உடனடியாக இருந்து சரி செய்து சுட்டுக் கொண்டார். என்ன காரணத்திற்காக? கோட்சேக்கு காந்திக்கு என்ன பண்ணணும்? ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை தான், மதம் சார்ந்த நாடாக இந்தியா இருக்க முடியாது. மதம் சார்ந்த கொள்கையை தான் இந்தியா பின்பற்ற வேண்டும் என்பதில் காந்தி உறுதியாக இருந்தார். இவ்வளவு அவர் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறவர், 4 வருடங்களை ஏற்றுக்கொள்கிறவர். ஆனால் இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமல்ல நாடு என்பதை ஏற்கவில்லை. அதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தார். தடையாக இருக்கிற மனிதனை காலி செய்தார். இன்னைக்கு கோயில் அவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரைப்படம் வருகிறது. அவர் மிகச்சிறந்த தேசபக்தர் என்று மன்னார் சொல்கிறார்.
மிகச்சிறந்த தேசபக்தர் என்றெல்லாம் பேசப்படுகிறது. என்ன வேறுபாடு என்று சொன்னால், ஏற்கனவே தமிழ்நாட்டில் தன்னை ஒரு RSS என்று சொல்லிக் கொள்வதற்கு அச்சப்படுவார். இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லுகிறார், நான் RSS என்று சொல்லுகிறார். சினிமா எடுக்கிறார், அதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நடிக்கிறார், சரத்பவாரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்சேவாக நடிக்கிறார். சரத்பவார் நாயகத்தை பேசுகிறார், ரொம்ப பெரிய மனுஷன், சினிமாவில் நடிக்கிறார். என்ன செய்வது? எதற்காக இதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னால், இவைகளை எல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சூழ்ச்சிக்காரர்கள், சூழ்ச்சி நிறைந்தவர்கள். இப்போ நம்ம காசியில் சாமி சங்கமானவர்கள், அது தமிழை பற்றி நம்முடைய மாண்புமிகு பிரபலம் பேசுகிறார். அவர் பேச நீங்க மறுப்பீங்களா? அவர் பேச உங்களுக்கு நிராகரிக்க முடியுமா? நிராகரிக்க முடியாது. உலகத்தில் மூத்த மொழி தமிழ். சொல்றது மாமா இல்லை, சொல்றது நான் இல்லை, கனகராஜ் இல்லை, சொல்றது நரேந்திர மோடி. உலகத்தில் மூத்த மொழி தமிழ். தமிழ் மரபை பாதுகாப்பது 138 கோடி இந்தியர்களின் கடமை. இதற்கு வேற என்ன செய்யணும்? இதற்கு வேற என்ன செய்யணும்? அதை புறக்கணிப்பது தேசத்துக்கு செய்யும் பெரும் அவமதிப்பு. இதை சொல்றது நரேந்திர மோடி. அப்படின்னா தமிழ் மீது அவர் எவ்வளவு அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார், அளவு கடந்த பிரிவு வைத்திருக்கிறார். தமிழை நம்மை காட்டிலும் போற்றுகிறார். 138 கோடி மக்களும் அதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார். வேற என்ன நீங்க எதிர்பார்க்கீங்க? இப்படி பிரதமர் பேசிய பேச்சு எல்லா மக்களையும் தொலைக்காட்சியும் வந்திருக்கு. இதை விமர்சிக்க முடியுமா? நிச்சயமா விமர்சிக்க முடியாது. விமர்சித்தால் நீ என்ன இருக்க தனிமைப்படுத்த போவீங்க. சரி, அப்ப எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இதுதான் இந்த கணக்காக போனார். இப்படி புகழ்ற மோடிய நாம் எப்படி விமர்சிப்பது? இதை விமர்சிக்க முடியாது. இப்படி சொல்ற மோடிய 2017-18 சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு பணம் வருதுன்னு, தமிழுக்கு எவ்வளவு பணம் அதை சொல்றது. இவருடைய ஆட்சி உலகத்திலேயே ஆகச்சிறந்த மொழி தமிழ் மொழிதான் என்று சொல்லுகிற நரேந்திர மோடியை 2017-2018 நிதியாண்டில் சமஸ்கிருத மொழி எத்தனை பேர் பேசுறாங்க? எத்தனை லட்சம் பேர் பேசுறாங்க? இல்ல, கண்ணோடு பேசப்படக்கூடிய ஒரு மொழி. அது உரைநடை மொழி அல்ல. நான் சமஸ்கிருதத்தை கூட சொல்லல, அது ஒரு மூத்த மொழியை பற்றி நான் மறுக்கல. சமஸ்கிருதத்தை யாரும் படிக்க வேண்டாம் சொல்லல, நிதி ஒதுக்கி நான் சொல்றேன். மக்களோடு மக்கள் பேசப்படக்கூடிய தமிழ் மொழி ஏறத்தாழ 10 கோடி மக்கள் தங்களது தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். தமிழை நாம் உட்பட அந்த கண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிற சமஸ்கிருத மொழிக்கு 2017-18 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட நிதி 198 கோடியே 31 லட்சம் ரூபாய். ஏன்னா நோட்டு எழுதி அதே நோட்டில் தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதே நிதியாண்டில் வெறும் 10 கோடியே 59 லட்சம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? உலகத்தில் ஆகின்ற தமிழ் மொழியோடு 10 கோடியே 59 லட்சம். கல்லோடு பேசுகின்ற சமஸ்கிருதத்திற்கு 198 கோடியே 31 லட்சம் ரூபாய். 2018-19 சமஸ்கிருதத்துக்கு அதோட என்ன அதிகமாகுது? 2014 கோடியே 38 லட்சம். தமிழுக்கு ஒதுக்கப்படுகிறது வெறும் 4 கோடியே 67 லட்சம். 2019 அதை காட்டிலும் அதிகமாக 231 கோடியே 15 லட்சம் சமஸ்கிருத மொழிக்கு, வெறும் 7 கோடியே 7 லட்சம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 643 கோடியே 84 லட்சம் ரூபாய் சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசு நிதியை ஒதுக்கியது. இதே 3 ஆண்டுகளில் தமிழுக்கு ஒதுக்கியது வெறும் 22 கோடியே 30 கோடி லட்சம். நீங்க இதை சொல்லாம மோடி உலகத்திலே மூத்த மொழி தமிழ் சும்மா சொல்றாங்க, எவன் நம்புவான்?
பேசி அழைத்து தீர்வு காண்றதுக்கான முயற்சிகளை பண்ணணும். இன்னொரு விவரம் சொல்றேன். பண்டித ஜவஹர்லால் நேருவிலிருந்து மோடி வரைக்கும் பல பேர் பிரதமராக இருக்காங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு ஆட்சிக்கு வந்த உடனே பொதுத்துறை நிறுவனங்களை ஏராளமாக உருவாக்கினார். அதை சொல்ற போது அவர் சொன்னார், இந்தியாவின் ஆலயங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள்ல நாம் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு நம்பி இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொல்லி பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். அவர் 16 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது 33 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். 33. அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு வருஷம் தான் இருந்தார். சாஸ்திரி போய் ஒப்பந்தத்தில் கைப்பற்றி இறந்தார். அந்த ஓராண்டு காலத்தில் 5 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். இந்திரா காந்தி 66 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள். விபி சிங் ஒரு ஆண்டு தான் 2 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். நரசிம்மராவ் 14 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். ஐக்கிய குடியரசு ரொம்ப குறைவான காலங்கள் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் கூட 3 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். மன்மோகன் சிங் 23 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். வாஜ்பாய் கூட 7 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். மோடி 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்கவில்லை என்பது மட்டுமல்ல, 23 பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்திருக்கிறார். ஒன்று கூட உருவாக்க 8 ஆண்டு காலத்தில் எல்லாம் போகுது. விமானம் போயிடுச்சு, அடுத்தது ரயில் போகுது, பேங்க் போகுது, இன்சூரன்ஸ் போகுது, எல்லாம் போகுது. எல்லாரும் தனியார்மயம் ஆக்குவதற்கு நடவடிக்கை. ஏன் இப்படி மேற்கொள்றாங்க? தனியார்மயத்திற்கும் பொதுத்துறைக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்ன? பொதுத்துறை நிறுவனத்தில் இடஒதுக்கீடு இருக்கு, தனியார் துறையில இடஒதுக்கீடு கிடையாது. இதெல்லாம் பிரச்சனைகள். பொதுத்துறை நிறுவனம் என்பது சேவைக்கு உரியது, தனியார் துறை நிறுவனம் என்பது லாபத்திற்கு உரியது. இந்த தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாம எல்லா பொதுத்துறை நிறுவனம் எங்கேயும் சொல்றேன். தனியார் மருத்துவமனை டாக்டர் இருந்து வருத்தப்பட்ட அதுக்கு கவலை கிடையாது. இந்த கொரோனா காலத்தில் அரசு பொது மருத்துவமனை செய்த சேவை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி தனியார் துறை மருத்துவமனைகள் கொள்ளையடிக்கிறது. இல்லைன்னு யார் தடுக்க முடியுமா? இதே வகையிலே கட்சியினுடைய தலைவர் சேதராமன் பணிபுரிந்தோம். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு 2 லட்சம் வாங்கிக்கலாம். 2 நாள் நீங்க பார்க்க முடியாது. கொண்டு போனா வாசலிய உயிர் போயிட்டு ராஜாயமான காப்பாற்றப்பட்டிருப்பார். இப்படி சொல்லலாம். ஆக இந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்களை சீரழிக்கிறது, தெரிந்துதான் செய்கிறது, வேண்டுமென்றே செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது, வேண்டுமென்றுதான் மீறுகிறது. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கிற அமைப்புகள், தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், ரிசர்வ் பேங்க் உள்ளிட்ட அனைத்தையும் சீரழிக்கிறது. நீதிமன்றம் கேட்குது, ஒருத்தர் விருப்ப ஓய்வு பெறுகிறார், அடுத்த 24 மணி நேரத்தில் தலைமை தேர்தல் அதிகாரியாக எப்படி ஆக முடிந்தது? ஒருத்தருடைய பொறுப்பு வந்து 6 ஆண்டு காலம் கிடைக்குமே, நீ ஏன் அப்படி நியமனமே பண்ண மாட்டேங்கிற? எல்லாம் 6 மாதம் போய்கிற என்ன காரணம்? அப்ப ஆளுநர் கட்சிக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று பகிரங்கமாக சொல்லுது. உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வீட்டில் பண்ண மாட்டேங்கன்னா திருப்பி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, கடை வியாபாரம் பண்ணுறது, பணம் பேங்க்ல போடுறோம். பாதுகாப்பாக இருக்க மாட்டேங்குது. வட்டிக்கார வட்டி கொண்டெல்லாம் குறைச்சிட்டாங்க. அது போகும், பாதுகாப்பாக இருக்கு, பத்திரமா இருக்கு. அந்த பணத்தை திரும்ப நம்ம தேவைக்கு எப்போ அப்போ கொண்டு எடுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகை தான் எடுக்கலாம். அந்த குறிப்பிட்ட தொகைக்கு மேலே எடுத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் பணம் கட்டலாம். நாம போட்ட பணத்தை நாம திரும்ப குறிப்பிட்ட தொகை பண்ணி எடுக்க முடியாது. அப்படி எடுத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் பேங்க் கட்டணும். 4000 பேங்க் கட்டணும். என்னது? இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? வேண்டாம், தனியார் போயிடுவாங்க. ஏற்கனவே அஞ்சல் போயிடுச்சு. அஞ்சல் துறையில் மதுரையில் இன்னைக்கு தபால் காடு 3 நாளை காலையில் 9 மணிக்கு சென்னையில் கிடைக்கும். அதற்கான உத்தரவாதம் இருக்குது. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு கல்யாணத்துக்கு சமாளம் பண்ணணும்னா கருமாதி தான் முடியும். அப்போ இந்த இடத்துல யார் கொண்டு வந்தா? தனியார்
ஒவ்வொருத்தையாக சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தெரிந்துதான் செய்கிறார்கள். ஏதோ தெரியாமல் போகிற போக்கில் செய்கிறார்கள் என்று கருத வேண்டியது கிடையாது. 10% இடஒதுக்கீடு எப்பொழுது வந்தது? 5 மாநில கோட்டங்களில் 10% இடஒதுக்கீடு வந்தது. பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள். சென்ற பாராளுமன்ற தேர்தல் ஒவ்வொன்றையும் இதை செய்தால் நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய காரியங்களை நாம் புரிந்து கொண்டு இதை எதிர்கொள்ள முடியும். நம்பிக்கை அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விவசாயிகள் போராடினார்கள், 1.5 ஆண்டு காலம் போராடினார்கள், 700 பேரை பழி வைத்தார்கள், மோடி சர்க்காரை மண்டியிட செய்தார்கள். அதுதான் நமக்கு நல்ல உதாரணம். அதை நாட்டு ஆராய்ச்சி உதாரணம் கிடையாது. இங்கே இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, இந்துவா, சீக்கியரா, பௌத்தரா என்பது அல்ல பிரச்சனை. இந்த சர்க்கார் ஒரு பாசிச சர்க்கார், இந்த சர்க்கார் ஒரு சர்வதிகார சர்க்கார், இந்த சர்க்கார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை சர்க்கார். நம்முடைய நாடு ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்ட நாடு, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, ஜனநாயகத்தை ஆட்சி மாற்றங்களை உருவாக்குகிற நாடு என்கிற முறையில் அந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் முறை காப்பாற்றப்பட வேண்டும். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாதனம் காப்பாற்றப்பட வேண்டும். மதச்சார்பின்மை கொள்கை கட்டி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவதன் மூலமாகத்தான் சாத்தியம் தவிர அது இல்லாமல் எதுவும் சாத்தியம் அல்ல. எந்த ஆலயத்தையும் காப்பாற்ற முடியாது, மசூதியை காப்பாற்ற முடியாது, தேவாலயத்தையும் காப்பாற்ற முடியாது. ஒன்றுபடுவதன் மூலமாக இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை இயக்குகிற RSS-ஐ இந்த நாட்டு மக்கள் நிராகரிக்க வேண்டும். நிராகரிப்பதற்குள்ள விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய விழிப்புணர்ச்சிக்கு இந்த கருத்தரங்கில் பயன்படும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இதை தொடர வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அடுத்து ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கைதறி அவர்கள் உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனார். ஒன்றிய அரசே, வழிபாட்டு கடன்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 ஏற்படுத்தியதை நடைமுறைப்படுத்துகின்ற கோரிக்கையோடு நடக்கின்ற இந்த மாபெரும் கருத்தரங்கினுடைய தலைவர் ஹனீஸ் என்று அழைக்கப்படும் ஷேக் தாவூத் அவர்களே, முன்னிலையில் வந்து கொண்டிருக்கிற மாநில செயலாளர் சகோதரர் சிக்கந்தர் அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் மீர் சக்பர் அவர்களே, வடக்கு மாவட்ட பொருளாளர் பாண்டியார் அப்துல்கான் அவர்களே, வரவேற்புரை ஆகியோருக்கு அமர்ந்திருக்கின்ற இனிய வடக்கு மாவட்ட தலைவர் பொறியாளர் நபி அகமது அவர்களே, எனக்கு முன்னால் மிக எளிமையாக கருத்தாளர் ஒரு உரையை ஆரம்பித்து அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே, பைவண்டிக்கு நேரமாகிறது என்று சொல்லி அதன் காரணமாக பேசிவிட்டு சென்றிருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினர் CPM கடகராஜ் அவர்களே, என் நெடுநாள் தோழர் குமிதா பாண்டி அவர்களே, நாகை திருவள்ளுவர் அவர்களே, பசுப்பொன் பாண்டி அவர்களே, அன்பு சகோதரர் இமாம் ஹுசைன் அவர்களே, மணி அமுதன் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் நாய் ஹுசைன் அவர்களே, இஸ்லாமிய சேவை செய்யக்கூடிய தலைவர் சாவுல் அவர்களே, இதற்கு பின்னால் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற தெற்கு மாவட்ட செயலாளர்
தாவூதி அவர்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, குற்றால அனுபவம் சரசர என்று பேசிக் கொண்டிருக்கிற தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நாம் ஒரு விசித்திரமான காலத்தில் வாழ்கின்றோம். நாம் கேட்பது என்ன தெரியுமா? அரசியல் அமைப்பு சட்டத்தின் உள்ளதை இந்திய நாடாளுமன்றத்திலேயும் மேற்சபையிலையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு சட்டத்தை, அது இந்திய நாட்டினுடைய சட்டமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஆட்சியாளர்களையும் கேட்கிறோம், நீதிமன்றங்களையும் கேட்கிறோம். இதை போல ஒரு கேவலமான நிலை எந்த தேசத்தில் இருக்கிறது? ஒரு நீதிமன்றம் அதனுடைய பணி என்ன? இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்வதற்கு, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்வதுதான் ஒரு நீதிபதியுடைய கடமை. அதை மீறிவிட்டால் அவர் இந்தியாவுடைய இறையாட்சியாளர். அந்த சட்டம் என்ன சொல்கிறது? 1991 அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய கனகராஜ் அவர்களிடம், மீனா பாண்டியன், தோழர் முகர்சன் அவர்களை அத்தனை பேர் அந்த சட்டத்தை அமல்படுத்தி சொன்னார்கள். ஒரு மனம் சார்ந்த ஒரு ஜாதியுடைய பிரிவாக இருந்தால், அது ஒரு பிரிவினருக்கு இடையே இருந்தால் 1947 முன்பு அது எப்படி இருந்ததோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த நேரத்தில் பாபர் மசூதி வழக்கு நடந்து கொண்டிருந்த காரணத்தாலே பாபர் மசூதி ராமலிங்கபுரி. இதைத்தான் இந்திய நாடாளுமன்றம் யாருடைய ஆட்சி காலத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது? அந்த மாபெரும் தலைவர் நரசிம்மராவ் என்கிற அந்த அவர் தலைவராக, அவர் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நேரத்தில் அதை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த சட்டத்தை ஆட்சியாளர்கள் அதை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது? இங்கே வாரணாசியிலே உள்ள ஞானவாமி பள்ளியுடைய வழக்கு ஒருத்தர் கொண்டு போகிறார் என்றால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்ய வேண்டுமா? இது இந்த வழக்கு 1991 சட்டத்தின் அடிப்படையிலே இது ஏற்புடையதல்ல. ஆகவே இதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றங்கள் அதை தள்ளுபடி செய்திருக்க வேண்டும். ஆனால் அது அனுமதிக்கப்படுகிறது. இன்று வரை அந்த வழக்கு நிறைவேறுகிறது. இங்கே சொல்லுகிறார், அங்கே சிவலிங்கம் இருக்கிறது. எந்த சிவலிங்கம்? பொது என்று சொல்லப்படுகிற, பொது எடுப்பதற்காக சொல்லுகிற அவன் என்று சொல்லப்படுகிற அந்த இடம் தண்ணீர் ஒரு குளமாக இருக்கும். அந்த குளத்திற்கு நடுவே பைப்பு வச்சு அங்கே தண்ணீர் வருகிற மாதிரி வைத்திருப்பார்கள். அது ஒரு சிவலிங்கம் போல தோன்றுகிறது. எல்லா பயிர்களும் எங்கேயெல்லாம் அவள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் பண்டைய காலத்திலே கட்டிய வழியிலே அப்படி இருக்கும். இப்போ புதிய வழிகளிலே அப்படி இருக்காது. அப்படி இருக்கிற அதை இது சிவலிங்கமாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், இங்கே போராயம் இருந்தார்கள். அவர்கள் இங்கே இருக்கிற கோவில்களை எல்லாம் வைத்து அவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள். இங்கே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வந்த முகலாய அரசர்கள் யாருமே அதிக போல, யாருமே கட்டிக்க போல. அது மட்டுமல்ல, முகலாய அரசர்கள் இங்கே ஆட்சி புரிந்தார்களே தவிர மத பிரச்சாரத்திற்கு வரவில்லை. அதனாலே தான் அவர்களாலே 800 வருடங்கள் ஆள முடிந்திருக்கிறது. பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிற ஒரு தேசத்தில் சிறுபான்மையான ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை அடைந்து கொண்டவர்களே யார்? இந்து சகோதரர்கள் அடைந்து
நாட்டிலே அநியாயம் நடக்கிறது. எங்களுடைய அரசர்கள் கடுமையான வரி கொண்டு எங்களை கொள்ளுகிறார்கள், எங்களை காப்பாற்ற விரும்புவார்கள் என்று அழைத்து வருகிறார்கள். அப்படி வந்தவர்கள் அங்கே இருக்கிற மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் ஆட்சி முடிகிறார்கள். ஒன்றை நீங்கள் கவனிக்கணும், எந்த பாவரை அவர் கோயிலை இடித்துவிட்டு கட்டினார் சொல்லுகிறார்களே, அந்த பாவர் அவர் மகனுக்கு கோயிலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது பாவரை நாமா என்று இன்றைக்கும் இங்கே அங்கே காட்சிக்கூடாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்லுகிறார், இங்கே இருக்கிற மக்கள் இந்துக்கள், அவர்கள் பசுவை தெய்வமாக வழிபடுவார்கள். ஆகவே மகளே, நீ மாட்டுக்கு சாப்பிடாதே. நான் சொல்லுறேன், இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அனுமதித்த ஒரு உணவை இங்க இருக்கிற மக்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுவார்களே, நீ மாட்டுக்கறி சாப்பிடாதே என்று சொன்ன ஒரு அரசன் ஒரு கோயிலை கொடுப்பானா? ராஜ்யத்திற்காக. ஆனால் ஒரு வகையில ரெண்டு கோகையை பாராட்ட வேண்டும். அவர் ஒரு அயோக்கிய திருடன் என்பது நமக்கு தெரியும், ஒரு நீதிபதி என்று எனக்கு தெரியும். அவர் ஒரு அயோக்கிய என்று நான் குற்றம் காட்டுகிறேன். கண்டம் கோர்ட்டுகளால் நீங்க போட்டுங்க, உங்கள் நீதியுடைய லட்சணங்களை நான் சொல்வதற்கு காட்டித்தான் ஆக. அந்த அயோக்கியன் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கினார். ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட அவர் இந்த செயலை செய்த நேரத்திலே கூட அந்த 1000க்கு மேற்பட்ட பக்கங்களிலே இந்த வாதத்தை எடுத்து வைத்த நேரத்தில் கூட அந்த பள்ளிவாசலுக்கு கீழ் கோயில் இருந்தது என்று ஊர்ஜிதப்படுத்தவில்லை, கோயில் இல்லை என்பதை தான் சொல்றார். அந்த லட்சத்துவமாய் கூட அங்கே கோயில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கோயில் என்பது கலாச்சாரம். அரசனுடைய வழி எங்கே பிரதிப்பார் அரண்மனைக்கான வாருங்கள் வராதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். ராமர் வாழ்வியுடைய அந்த கூற்று பிரகாரம் ராமர் 5114 ஆண்டுகள் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 5114 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர். யாரு? ராமர். சொல்வது யாரு? ஹைதரலியா? சொல்வது யாரு? முத்தரசனா? சொல்வது யாரு? இல்லை, புஷ்கர் பண்டார் என்ற ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி. அவர் ஜோசிய கலைகளே விற்பனர். ஆகவே அவர் ராமர் எப்பொழுது பிறந்தார், ராமருக்கும் சீதைக்கும் எப்பொழுது திருமணம் நடந்தது, ராமனுடைய மனைவி சீதையை ராமன் எப்பொழுது தூக்கி போனார் என்பதை எல்லாம் தேதி மாதனுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 5111 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ராமர் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்புதான் அயோத்தி என்ற நகரமே உருவாகிறது. அயோத்தி என்ற நகரமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்னாக உருவாகிறது. ஆனால் இவர்கள் 5114 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராமர் பிறந்திருந்தால் 4417 ஆண்டுகளுக்கு முன்னாலே அயோத்தி உருவாக்கப்பட்டது 700ஆவது ஆண்டு. அதுக்கு 4414 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு காட்டிலே பிறந்தார். அது காணாது. அது காட்டிலே பிறந்தாரா? அவர் அரண்மனையில் பிறந்தார். அது 5114 என்பது அவர்களுடைய ஜோசியத்தின் ஆய்வு பிரகாரம் உண்மை என்றால் எதிர்ப்பை
இன்றைக்கு ஞானவாதி பள்ளியே அவர்கள் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை முடித்து கட்டிதாக இருந்தால் அன்றைக்கு இருந்த இந்துக்களை புரட்சி செய்திருந்தார்கள். அவருடைய வழிபாட்டுகளிலே கை வைத்திருந்தால் இவர்கள் முகலாயர்கள் 800 ஆண்டுகள் அல்ல 80 ஆண்டுகள் கூட ஆண்டிருக்க முடியாது. அவர்களுக்கு ஒத்துப்போனவர்களாக அவர்களுடைய சட்டத்திட்டங்களை அனுசரித்தவர்களாக இவர்கள் ஒருங்கோடர் என்று சொல்லுகிறேன். அவுரங்கசீப்பினுடைய அவையை அலங்கரித்தவர்களிலே அந்த அரசவையிலே முக்கியமான பொறுப்புகளிலே இருந்தவர்கள் கூட பார்ப்பதற்கு புரிஞ்சுக்கணும். அப்ப இவைகளெல்லாம் அவர் ராமருக்காக நடத்துவதல்ல, இந்த ஆட்சி அதிகாரத்திலே விட வேண்டும், இந்த நாட்டை தன்னுடைய கைப்பாகை குழந்தையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடக்கிற சூழ்ச்சி என்பதை முதலிலே நாம் புரிய வேண்டும். சரி, அவர் இந்துக்களுக்கானவர்களா அல்ல? அவர் இந்துக்களுக்கானவர்களாக இருந்தால் இந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர்கள் எப்படி அமல்படுத்தியிருப்பார்கள்? பாதிக்கப்படுகிறவர் யார்? இருக்கிறவர்களா? இல்லை அவன் வேறு சமூகங்களை சார்ந்தவனா? பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் பாதிக்கப்படுகிறான், தலித்துகள் பாதிக்கப்படுகிறான். 10 விழுக்காட்டை சொல்லுகிறான். இந்த நாட்டில 2.5 லட்சம் ரூபாய் வருட வருமானம் இருந்தால் அதற்கு மேல் இருந்தால் நீங்கள் வருமானத்தை செலுத்தணும். யாரு? ஒரு தலிதாக இருந்தால் ஒரு இடஒதுக்கீட்டை பெறுகிற எல்லா சமூகத்தாரும் 2.5 லட்சத்திற்கு மேல் இருந்தால் வருமானத்தை செலுத்த வேண்டும். ஆனால் இது சொல்லுகிறான் வருடத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவன் ஏழை என்று சொல்லுகிறான். யாரு? முற்பட்டு ஜாதி. 8 லட்சம் என்றால் 66,666 ரூபாய் மாதம். 66,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் அவருக்கு ஏழை. எவ்வளவு முரண்பாடுதான். ஆனால் இந்த செய்திகளை இந்து சோழர்களுக்கு கொண்டு போவதற்கு தான் இங்கே ஆட்களிலே இடதுசாக இருக்கிறது. இந்தியாவிலே இது இடதுசாரிகள். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்டு பிரசாத் யாதவ் இவர்கள் மட்டும்தான் பிஜேபியோடு எந்த காலத்திலும் போக மாட்டார்கள். மற்ற ஏழையவர்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. சந்திரசேகரராவ் தேவைப்படுகிறது பிஜேபியோடு இருந்தார். கடுமையாக இருக்கிறார். இவரை ஜாகோர் ரெட்டி பிஜேபியோடு அனுசரணையாக இன்றைக்கு வருகிறார். அங்கே இருக்கிற சந்திரசேகர் அவர் நம்முடைய இவருடைய மருமகன் ராமராவுடைய மருமகன் அவர்களோடு இணைந்தும் இணக்கமாகவும் சொல்கிறார். அதே மாதிரி மாயாவதி அவர்கள் ஜெயிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காரணியாக இருந்திருக்கிறார். அவர் இவர்கள் பேசுகிற இங்கே ஒரு திருத்தம், இங்கே பெரியாரிஸ்ட் பேசுகிற நேரத்தில் தேர்தலில் பங்கு வராத பெரியாரிஸ்டுகள் பிரிச்சு பார்க்கணும். தேர்தலில் பங்கு பெறுகிற பெரியாரிஸ்டுகள் அவர்கள் இந்த பாசிசத்துக்கு எதிராக இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பிவிடக் கூடாது. வரலாற்று உண்மை. யாரெல்லாம் தேர்தலிலே பங்கு பெற மாட்டோம் என்று சொல்கிற பெரியாரிஸ்டுகள் தேர்தலிலே பங்கு பெற்றாலும் பெறாவிட்டாலும் இடதுசாரிகள் லல்லு பிரசாத் யாருடைய கட்சிகள் மட்டும்தான் இன்றைக்கு லல்லு போன்ற ஒரு தலைவருக்கு எவ்வளவு சிறையிலே வந்தார்கள். அதனாலே அவருடைய குட்டி பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு அதை மாற்று சிகிச்சை செய்வதற்காக அவர் மகனுடைய குட்டியை கொண்டு போய் வைப்பதற்காக அவர் சொல்லுகிறார். ஆனால் வந்த பிறகும் கூட அதே நீதியத்தோடு மக்களை சந்திக்கிற ஒரு தலைவர் தான் லல்லு பிரசாத். மறுக்க முடியும். அவர்தான் அத்வானியை அம்பலப்படுத்தியவர். வழக்கறிஞருடைய நண்பர் அவரை நான் விருந்தினராக உபசரித்தேன் என்று சொல்லி அந்த ரத ஊர்வலத்தை சிறையில் பிடித்து அங்கேதான் அவர் வருகிறார். அவர் அன்பு சகோதரரை
அவர்களுக்கு மாறுபடுபவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அவர்களுடைய கவலைகளை வலுப்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைய காலத்தினுடைய கட்டாயம். நான் உலகில் சொல்கிறேன், இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றுவிடுமா? தலைவர்கள் இருக்கிறவரை இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றுபடுத்த முடியாது. ஆனால் இந்த வேளையில் சொல்கிறேன், சரியான ஒரு தலைவர் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய தலைமையை ஏற்று என்னுடைய சகோதரர்களும் நானும் அதற்காக உறுதியாக இருப்போம் என்பதை சத்தியத்துக்கு சமதில்லை. அதிகாரத்தில் என்பதல்ல, சமூகம் கொள்ள வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டியவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தத்துவாத ரீதியாக உழைக்க வேண்டியவர்கள் நமக்கு என்ன இருக்கிறார்கள்? வென்றதை தின்றுவிட்டு நீ வந்தால் சாவும் என்கிற போக்கிலே இன்றைக்கு வாழ்கிற சம்பவமாக இன்றைக்கு சொன்னார்கள். அதனாலே தான் நாம் கூப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த ஆட்சியாளர்கள் பிஜேபி என்னையே கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இங்கே அதனாலே ஒரு இறைவன் அவர் கொடுக்கிறார், பேஸ்புக்கினுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறார், நான் சங்கிதானால் எனக்காக துவா செய்யும். அவன் விசாரிக்க அடுத்து சென்று அவன் அந்த வார்த்தையை போட்டு அனுப்பதற்காக சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு மாதமாக சிறையில். திருச்சியிலே ஒரு சகோதரர், நான் மரணித்து விட்டால் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது நான் மரணித்து விட்டால் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அதை ஒருவன் லைக் செய்கிறார். அந்த இருவரும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அவையிலே சொல்கிறேன், நான் சகிதாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற கூட்டத்திலே ஒருவன், நான் சகிதாக வேண்டும் என்று நினைப்பவன். சகிதால் என்ன? பாபா சகிதாக்கப்பட்டான். யாரை கொண்டு செய்தான்? எந்த கூட்டத்தை கொண்டு செய்தான்? பாபா மீது ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் திட்டமிட்டு 6-7 மாதங்கள் சொல்லியதாக அந்த பொருளாட்சியிலே தங்கியிருந்து அவர் ஓய்வு இங்கே வருவார் என்று எதிர்பார்த்து அவரை குண்டு எறிந்து கட்டிலே வெட்டி கொன்றார்கள. நீதிமன்றத்திலே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள. தண்டிக்கப்படவில்லையே. அந்த நீதிதான் முஸ்லிம் கொடுத்திருக்கிறது. பரணிபாபா ஒரு ஆளுமிக்க தலைவர் கொல்லப்பட்டவர்கள் கூட நமக்கு கொடுத்திருக்கிறதா? நமக்கு சுய கௌரவம் இருக்கிறதா? இல்லவே அவருடைய பரணிபாபா வைக்கிற அந்த போராட்டத்துடைய கேள்விகள் சொற்கள் இன்றைக்கு கூட சொன்னார் அறிவுரைகளை நடைமுறைப்படுத்துங்கள். அது ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லித்தான் அந்த கோரிக்கையை வந்துதான். நீ இயற்றிய சட்டத்தை நீயே பாதுகாக்காமல் இருந்தால் யார் பாதுகாக்கும்? இந்தியாவுடைய சட்டம் ஒன்றே ஒரு சொல்லி விடுதலை 1947 சுதந்திரத்துக்கு பிறகு லாகூரிலே ஒரு குருத்வாரா பிரச்சனை வருகிறது. அந்த குருத்வாரா முஸ்லிம்கள் உரிமையாளர்களாக வழக்கு நடக்கிறது நீதிமன்றத்திலே. அந்த நீதிமன்றம் பாகிஸ்தான் நீதிமன்றம், அது ஒரு முஸ்லிம்களால் சொல்லப்பட்ட நீதிமன்றத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? 1947 சொன்னால் அது குருத்வாராவாக இருந்தது. ஆகவே அது குருத்வாராவாக தான் இருக்க வேண்டும் என்று அவர் அன்றைக்கு தீர்ப்பு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுது 2-3 மாதங்களுக்கு முன்னாலே பாகிஸ்தானிலே இன்னொரு கோயிலுக்கு பிரச்சனை. அந்த கோயில் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது கோயிலாக இருக்கிறது. ஆகவே அது கோயிலாக இருக்க வேண்டும் என்று அது தூக்கிலே அந்த கோயில் படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வரலாற்றையும் இந்த ஆய்வுகளுக்கு சுட்டிக்காட்டி வாய்ப்பு
கருத்தரங்கின் நிறைவுறுகின்றோம். நன்றியுரையாக சகோதரர் மாவட்ட செயலாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக நடைபெற்றுள்ள வழிபாட்டுக்காரர்களின் பாதுகாப்பு கருத்தரங்கிற்கு அனைத்து சகோதரர்களும் கலந்து கொள்கின்ற சிறப்பாக தாய்மார்கள் கலந்துள்ள சகோதரிகளிடம் ஜமாத் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अल्लाह